நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 47. அரசே, ஜராசந்தனின் அனைத்து தோல்விகளுக்கும் என் அனைத்து வெற்றிகளுக்கும் பின்னணியாக அமைந்தவை எங்களை பற்றிய பிழை மதிப்பீடுகளே என்றார் இளைய யாதவர். அவரை எப்போதும் மிகை மதிப்பீடு செய்தார்கள். அவரே அவ்வண்ணம் எண்ணிக்கொண்டார். மகதத்தின் வெல்ல முடியா பெரும் படை, அவரது இரக்கமற்ற போர்த்திறம், அவரை பீமன் இயல்பாக வென்றது அந்த புறவாயில் வழியாக சென்றமையால் தான். என்னை எப்போதும் குறைமதிப்பீடே செய்தனர். என்னை பற்றி உருவாகி பரவிய சூதர் சொல் என் வெற்றிகளை மட்டுமே சொன்னது. நான் வெல்லற்கரியவன் என்ற எண்ணமே உள்ளது. ஆயினும் சத்திரியர் உள்ளங்களில் அந்த நம்பிக்கை மீதான உள்ளுரை ஐயமும் எப்போதும் திகழ்கிறது. அது சத்திரியர்களுக்கு அவர்களின் குலம் அளிக்கும் குருதியில் கலந்த எண்ணம். அவர்கள் சத்திரியர்கள் என்பதனாலேயே சூத்திரர்களை விட போர்த்திறம் கொண்டவர்கள், வெல்பவர்கள் என்று. என் வெற்றிகளைக் கண்டு சத்திரியர் அஞ்சுவதனால் எளிதில் என் மேல் படை கொண்டு எழ துணிய மாட்டார்கள். துணிந்த பின் மெல்ல வெல்ல முடியும் என எண்ண தலைப்படுவர். என் படைகள் பயிற்சியற்றவை. என் படைத்தலைவர் போர் மரபற்றவர். யாதவர்கள் பூசலிட்டு பிரிபவர்கள். அத்தனைக்கும் மேலாக நான் பேருருவம் கொண்டவன் அல்ல. என்னை கண்டபின் என் கரிய மெலிந்த உடலே நான் என அவர்களின் விழிமுன் எழுகிறது. அது அனைத்து மெய் புரிதல்களையும் திரிபடைய செய்கிறது. சால்வனையும் அந்த குறைமதிப்பீடே தோற்க வைத்தது. அவன் என்னை அவ்வாறு குறைமதிப்பீடு செய்கிறான் என்பதை அவன் அமைத்த படை சூழ்கையை கண்டே நான் உய்தறிந்தேன். அதனை முற்றிலும் பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தேன். வஜ்ரவாகத்தில் என் படைத்தலைவர்களை கூட்டி ஹேகையர் எழுதி வாங்கிய ஓலையை பற்றி சொன்னேன். என் மைந்தரும் படைத்தலைவர்களும் கொதித்தெழுந்தனர். உடனே படை கொண்டெழுந்து அவர்களை வென்று சிறைப்பிடிக்க வேண்டும் என கூச்சலிட்டனர். இனி பொறுப்பதென்பது நம் பெருந்தன்மை அல்ல, கோழைத்தனம். நாம் வஞ்சனையை பொறுத்தோம் என்றால் வீணர்கள் என்றே அறியப்படுவோம் என்று சாம்பன் கூவினான். எனக்கு ஆணையிடுங்கள் தந்தையே, அவர்கள் விழைவதென்னவோ அதை அவர்களுக்கு அளிக்கிறேன் என்றான் பிரத்யும்னன். வேண்டாம், நாம் அவர்கள் மேல் கொள்ளும் சினம் நம்மை அழிக்கும் நோய். நாம் பூசலிட்டால் நம் கூரைகளை கொளுத்திக் கொள்வதாகவே பொருள் என்றேன். அவையில் அதை சொல்லி வந்ததுமே கண்ணீர் விட்டேன். என் அவையினர் அதை கண்டு திகைத்து அமைந்திருந்தனர் என்றார் இளைய யாதவர். அரசே, அது பொய்த்துயர் அல்ல. உண்மையிலேயே யாதவரின் அவ்வுளப்பிளவு கண்டு என் உள்ளம் உருகி கொண்டிருந்தது. இரவுகளில் அதை எண்ணி விழித்து கொண்டேன் என்றால் துயில் நீத்து இருள் நோக்கி விடியும் வரை நின்றிருப்பேன். காலம் கடந்து நோக்க முடிவதென்பது பெருந்துயர். இவர்கள் ஒரு நாள் பூசலிட்டு முற்றழிவார்கள் என்று உணர்கிறேன். அச்சொற்கள் யுதிஷ்டரை நடுங்கச் செய்தன. அவர் ஏதோ கேட்க உண்ணுபவர் போல உடல் அசைவு கொண்டாலும் சொல்லெழவில்லை. நினைவறிந்த நாள் முதல் இவர்களுக்காக வருந்தி கொண்டிருக்கிறேன். என் இளமையில் என் ஆற்றலாலும் அறிவாலும் இவர்களை ஒன்றென ஆக்கிவிடலாம் என்று எண்ணினேன். அதன் பொருட்டே நான் வந்தேன் என மயங்கினேன். முதுமை நெருங்குகையில் மேலும் மேலும் என தெளிந்து வருகிறது ஊழ். கையற நிலையில் அதை நோக்கி நிற்பதன்றி நான் செய்யக்கூடுவது பிரிதில்லை. இளைய யாதவர் தொடர்ந்தார். அன்றிரவு நான் உருகி நீர்மை கொண்டு ஒழுகி பின் உறைந்து உறுதி கொண்டேன். மறுநாள் காலை சாம்பன் தலைமையில் என் மைந்தர்கள் நடத்திய அந்தகர்களும் விஷ்ணுகளும் அடங்கிய படை ஹேகைய, போஜ, கொங்குர படைகளை தாக்கியது. அப்போரின் செய்தியை பறவை செய்தி வழியாக அறிந்த சால்வன் அன்று அந்தியில் அப்பூசல் முடிவதற்குள் வஜ்ரவாகத்தை தாக்கலாமா என்று தன் படைத்தலைவர்களுடன் மதிசூழ்ந்து கொண்டிருந்த போது நான் சிறிய படை ஒன்றுடன் அவன் படைகளை தாக்கினேன். அந்த நேரடியான விரைவு தாக்குதலை அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. என்னால் வஜ்ரவாகத்தை விட்டு விலக முடியாதென்றே எண்ணியிருந்தான். அவன் படை எழுவதற்குள் மறுபக்க காடுகளில் இருந்த ஜாம்பர்கள் தாக்கத் தொடங்கினர். கங்கையின் கிளையாறுகள் வழியாக வந்த மச்சர்களும் அவன் படையை தாக்கலாயினர். மிதக்கும் இரும்பு கோட்டையாகிய சௌபத்தை வெல்லும் வழிமுறையை நானே எண்ணி அமைத்திருந்தேன். என் படைகள் கொண்டு வந்திருந்த அறக்குருளைகள் தேர்களில் அமைந்த சுருள்வில் பொறிகளால் சௌபத்தின் இரும்பு கூரைகள் மேல் எரியப்பட்டன. தொடர்ந்து எரியம்புகள் சென்று அவற்றில் விழுந்தன. உருகும் அரக்கு சொட்டியதும் யானைகள் பிளிரியபடி கவசங்களை வீசிவிட்டு திரும்ப சௌபம் உடைந்து சிதறியது. என் படைகள் அம்புகளை தொடுத்தபடி அவ்விடைவெளிகளில் நுழைந்தன.
இருளில் எங்கள் படைகள் நுழைந்தமையால் நாங்கள் எத்தனை பேர் என்றும் எத்திசைகளில் உள்ளோம் என்றும் அவர்களால் அறியக்கூடவில்லை. சற்று நேரம் அத்திகைப்பு நீடித்தது. அதற்குள் நாங்கள் அவன் படை சூழ்கையை முறித்து விட்டிருந்தோம். சால்வனின் துணிவு எதனால் என்று அப்போர்க்களத்தில் தெரிய வந்தது. பீதர் நாட்டு எரிப்பொடி பொதிகளை சுருள் விற்களில் தொடுத்து வானில் எறிந்து பற்ற வைத்தான். இருளில் அவை சிறு சூரியன்களைப் போல வெடித்து கதிர் பரப்பின. அவ்வெளிச்சத்தில் அவன் காவல் மாடங்களில் இருந்தவர்கள் எங்களை முழுமையாகவே பார்த்துவிட்டனர். அவர்கள் முரசொலிகள் வழியாக எங்கள் படைகளை பற்றிய செய்திகளை பகிரத் தொடங்கியதுமே காவல் மாடங்களை அழிக்கும்படி என் படைகளுக்கு ஆணையிட்டேன். போர் நெடுநேரம் நிகழ முடியாதென்று உணர்ந்தேன். விரைவே வெற்றி என்று அறிந்து மேலும் மேலும் என என் படைகளை ஊக்கிக் கொண்டிருந்த போது என்னை தேடி மதுராவிலிருந்து தூதன் ஒருவன் வந்தான். தாருகன் என்னும் பெயர் கொண்ட அவனை நான் நன்கு அறிவேன். என்னால் பயிற்றுவிக்கப்பட்டு மதுராவின் எதிரிகளை உளவறிந்து எனக்கு சொல்லும் பொருட்டு அமைக்கப்பட்ட திறமை வாய்ந்த ஒற்றன். புறவியில் என்னை அணுகி, யாதவரே, தீய செய்தி என்று கூவினான். அருகே வந்து, மகத படைகளால் தங்கள் தந்தை வசுதேவர் கொல்லப்பட்டார் என்றான். அதை என்னை சூழ்ந்திருந்தவர்களும் கேட்டனர். அரசே, ஏகலவ்யனின் தலைமையில் மகத படைகள் மதுரா நகரை தாக்கின. நகரம் அத்தாக்குதலுக்கு சித்தமாக இல்லாமல் இருந்தமையால் நிலை குலைந்தது. நிஷாதர்களின் படைகள் நகருள் புகுந்து சூறையாடின. எதிர்கொண்டு சென்ற தங்கள் தந்தை களப்பலியானார் என்று அவன் சொன்னான். நெஞ்சில் அறைந்து அழுதபடி, எஞ்சிய படைகள் தங்கள் அன்னையை காத்தபடி வெளியேறி மதுவனம் நோக்கி செல்கின்றன. மதுவனத்தில் தங்கள் பிதாமகரிடமும் படை வல்லமை இல்லை. நாளை மாலைக்குள் மகதம் மதுவனத்தை சூழ்ந்து கொள்ளும் என்றான். கையிலிருந்து வில்லும் அம்பும் செயலற்று தழைய ஒரு கணம் திகைத்தேன். எப்படியோ யாதவ படைகள் அனைத்தும் அத்தருணத்தை உணர்ந்து மெல்ல விரைவழிந்தன. என் அருகே நின்றிருந்த என் மைந்தன் சாம்பன், படைகள் திரும்புக, நாம் மதுவனத்திற்கு செல்வோம் என்றான். அச்சொல் எழுந்ததுமே தாருகன் விழிகளில் எழுந்த நிறைவை கண்டேன். மறுகணமே என் ஆழியால் அவன் தலையை வெட்டி வீழ்த்திவிட்டு திரும்பி குருதி வாளை ஓங்கி, முன் செல்லுங்கள் என்று கூவினேன். தாருகனின் அன்னை ஹேகைய குலத்தவள் என்று அதன் பின்னரே என் சித்தம் உணர்ந்தது. ஒவ்வொரு கணமும் 100 சுருங்கியாக வேண்டும் என்பதே எங்கள் போர் முறை. எண்ணவும் இடம் கொடாது தாக்கி வென்று அவ்வெற்றியை எதிரி உணர்வதற்குள்ளாகவே மீண்டாக வேண்டும். என் சிறிய விரைவு படையை விட 12 மடங்கு பெரியது சால்வனின் படை. பின் திரும்பி ஓடிய யானைகளில் 1/3 பங்கை திரும்ப கொண்டு வந்தார்கள் என்றால் அதன் பின் யாதவர்கள் எவரும் திரும்பி செல்ல முடியாது. வெற்றி வெற்றி என்று கூவுவதற்கு மாறாக விரைவு விரைவு என்றே போர் கூச்சல் எழுப்பி கொண்டிருந்தனர் என் படை தலைவர்கள். என்னை வழிநடத்தி சென்றவன் வேளக்காரர் தலைவனாகிய கூர்மன். அவன் கையில் மின்னிய எரியம்பின் ஒளியை தொடர்ந்து படைகளை ஊடுருவி போரிட்டு சென்றபோது ஓர் இடத்தில் பிழையை உணர்ந்து கொண்டேன். திரும்புவதற்குள் சால்வனின் படைகளால் சூழப்பட்டேன். என் படைப்பிரிவை சுற்றி எரித்தூளை பற்ற வைத்து புகை எழுப்பினார்கள். நான் முற்றிலும் நோக்கிலிருந்து மறைந்ததும் நான் எதிரிகளால் சூழ்ந்து கொல்லப்பட்டேன் என்று கூர்மன் செய்தி அறிவித்தான். சால்வனின் படைகள் வெற்றி எக்காலமிடத் தொடங்கின. துயர்குரலுடன் யாதவ படைகள் மீண்டும் பின்னடைந்தன. அது ஒரு தருணம். அத்தகைய காலச்சுழிகள் கனவுகளை போன்றவை. இங்கிரு, இதிலிரு என நம்மை இனிதாக்கி அணைத்து உள்ளிழுத்து வைத்திருக்கும் தன்மை கொண்டவை கனவுகள். என் மூச்சு திணறியது. கண்கள் முற்றிலும் இருண்டன. தேர்தட்டிலிருந்து விழப்போனேன். விழுந்திருந்தால் அப்போர் அங்கே முடிந்திருக்கும். துவாரகையின் வரலாறும் அருந்திருக்கும். அத்தருணத்தில் என்னை உயிர் கொண்டு எழச் செய்தது என்னுள் சீரிய ஓர் அருஞ்சினமே. இழிமகன் ஒருவனின் வஞ்சனையால் வீழ்ந்தேன் என்றாய் என் கதை சொல்லப்பட வேண்டும் என எண்ணினேன். எரிந்து வான் நோக்கும் அம்பு போல என்னை திரட்டி எழுந்தேன். அப்பால் சால்வனின் படைகளைச் சேர்ந்த கழை நோக்கி ஒருவன் தன் நீள் கழையுடன் சென்று கொண்டிருப்பதை கண்டேன். பாய்ந்து அவனை வெட்டி வீழ்த்திய பின் கழையின் கணுக்களில் கால் வைத்து மிதித்து மேலேறி நுனிக்கிச் சென்று என் இடையிலிருந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினேன். அந்த ஒலியை அறியாத யாதவர் இல்லை. அக்கணமே பின்னெட்டு எடுத்து வைத்து கொண்டிருந்த யாதவர் வாழ்த்து கூச்சலும் போர் விழியுமாக பெருகி சால்வனின் படைகள் மேல் மோதினர். நான் இறக்கவில்லை என்றறிந்து சால்வனின் படை கொண்ட குழப்பமும் யாதவரின் புத்தெழுச்சியும் சந்தித்த கணத்தில் எங்கள் வெற்றி உறுதியாயிற்று.
சால்வனின் படைகள் சரிந்து விழும் பெருமரம் போல ஓசையிட்டபடி பின்னகரத் தொடங்கின. போர்க்களத்தில் அரசன் அத்தனை உயரத்துக்கு மூங்கில் மேல் ஏறுவது மதியுடைமை அல்ல என்பதனால் கீழே என் மெய்காவலர் கூச்சலிட்டனர். என்னை நோக்கி வந்த அம்புகளை கண்டேன். அதில் ஒரு அம்பு சால்வனுடையதென்று அறிந்த அக்கணமே என் ஆழியால் அவன் கழுத்தை அறுத்தெறிந்தேன். களை சரிய தொடங்கியதை உணர்ந்தும் குதிக்காமல் மீண்டும் பாஞ்சஜன்யத்தை முழக்கினேன். அது வெற்றி முழக்கம். சால்வன் இறந்ததை அறிந்து யாதவர் வெற்றி குரல் எழுப்பினர். வாள்களையும் வேல்களையும் தலைக்கு மேல் வீசி அமலையாடினர். மூங்கிலுடன் சரிந்து படை நடுவே விழுந்த என்னை மெய்காவலர் சூழ்ந்து கொண்டனர். என் தோளிலும் விழாவிலும் அம்புகள் பாய்ந்திருந்ததை அதன் பின்னரே அறிந்தேன். கூர்மனின் தந்தை போஜன் என்பதை உணராது போனமைக்காக என் உள்ளம் எரிந்தது. சால்வனின் படைகள் சிதறி பின்வாங்கத் தொடங்கின. யாதவர் அங்கு நின்று வெற்றி களியாட்டு கொள்ளவும் நகருக்கு திரும்பிச் செல்லவும் விழைந்தனர். இல்லை, இறுதிப்படை வீரனும் எஞ்சும் வரை போர் புரியுங்கள். ஒருவன் கூட சிறைப்படுத்தப்படலாகாது. ஒருவன் கூட புண்பட்டு எஞ்சலாகாது. அத்தனை பேரும் கொல்லப்பட்டாக வேண்டும். இது என் ஆணை என்றேன். போர் வெற்றி களிப்பு சற்று நேரத்திலேயே கொலை வெறியாகியது. புண்பட்டு துடித்தவர்கள் தலைவெட்டி வீழ்த்தப்பட்டனர். தப்பி ஓடியவர்களை துரத்தி சென்று கொன்றனர் யாதவர். அது உண்மையில் மிக எளிது. போராடுபவர்களே படையென இணைந்தவர்கள். தப்பி ஓட முடிவு செய்த கணமே அவர்கள் தனியர்கள். அவர்களில் பின்தங்கியவர்கள் களைத்தவர்கள், புண்பட்டவர்கள், அஞ்சி நடுங்குபவர்கள், பிடிப்பட்டதுமே விழி மூடி இறப்பை ஏற்பவர்கள். எதிர்க்காதவர்களை கொல்வதன் இன்பம் ஒன்றுண்டு. அது மானுடனை விலங்கு என அரக்கன் என ஆக்குவது. அதை அவன் தெய்வம் என ஆகிவிட்டதாக எண்ணிக்கொள்கிறான். கொல்ல கொல்ல வாள்கள் ஒளியேறுகின்றன. கொல்லப்படுபவர்கள் மானுடர் அல்லாது வெறும் தசை குவியல்களாக ஆகிக் கொண்டே செல்கிறார்கள். நான் என் படை வீரர்களை அவர்களின் இறுதி உளத்தடைகளும் உடைந்து வெறும் கொலை கருவிகள் என ஆக்க விழைந்தேன். சால்வனின் படைகளுக்கு நிகழ்ந்ததென்ன என்று 100 ஆண்டுகளுக்கு சூதர் பாட வேண்டும் என திட்டமிட்டேன். என் படைகள் சிறை வைக்கப்பட்டிருந்த என் மைந்தரை மீட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட சால்வனின் 7 மைந்தரையும் அங்கேயே தலை வெட்டி சரித்தனர். என் படைகளை சால்வனின் சௌபபுரி வரை அவர்களை துரத்தி சென்று கொல்லும்படி ஆணையிட்டு அனுப்பினேன். நானும் என் மெய்காவல் படையும் மட்டும் மீண்டும் வஜ்ரவாகத்திற்கு வந்தோம். வஜ்ரவாகத்தில் நிகர் நிலையில் போர் நடந்து கொண்டிருந்தது. சால்வனின் படைகளை என் படைகள் வென்ற செய்தியை அறிந்ததுமே அவர்களின் துணிவு தளரத் தொடங்கியது. உடனே அவர்களுக்குள் பூசல் எழுந்தது. குங்குரர்களும் போஜர்களும் பணிய விரும்பினர். ஹேகையர் போரிட்டபடியே பின்வாங்கி சிபி நாட்டு பாதையில் செல்ல விரும்பினர். அப்பூசலே அவர்களின் ஆற்றலை அழித்தது. பாஞ்சஜன்யத்தை ஊதியபடி நான் அந்தகர்களும் விருஷ்ணிகளும் போரிட்டு கொண்டிருந்த களத்தில் தோன்றியதுமே எதிரிப்படை சூழ்கை சரிந்து 3 பிரிவுகளாக பிரிந்து பின்வாங்கத் தொடங்கியது. 3 நாழிகைக்குள் போர் முடிந்தது. கேகையர் குடிப்படை தலைவர் ஜஹ்னி களத்தில் இறந்தார். பிறர் விருஷ்ணிகளிடம் வாழ்த்தாழ்த்தி களம் பணிந்தனர். நான் ஆனர்த்த நகரிக்கு சென்று அங்கே படை நிறுத்தினேன். அந்நகரம் சூழ்ந்திருந்த ஊர்களும் சால்வனின் படைகளால் சூறையாடப்பட்டு எரி பறந்தெடுக்கப்பட்டு சுடுகாடு போல் கிடந்தன. அந்நகரில் தான் படைநிலையும் உண்டாட்டும் நிகழ வேண்டுமென எண்ணினேன். அங்கு வந்த ஒவ்வொரு விருஷ்ணியும் அந்தகனும் குருதி குதித்து கொண்டிருந்தான். அவர்கள் வரும் வழியெல்லாம் சூறையாடப்பட்ட ஊர்களில் இருந்த குடிகள் நெஞ்சில் அரைந்து கொண்டு கதறியபடி எதிர் நின்று முறையிட்டனர். சௌப நாட்டின் எல்லை வரை சென்று கொலையாட்டு செய்து யாதவப்படை மீண்டு வந்தது. சால்வனின் படைகளில் 5 சௌபபுரிக்கு மீண்டது. யானையால் நசுக்கி கொல்லப்பட்ட விலங்கின் குருதி தீற்றல் போல சௌபபுரி முதல் ஆனர்த்தம் வரை சால்வப்படையினரின் குருதி நீண்டு கிடந்தது என அதை பிறகு ஒரு சூதன் பாடினான். குருதியாலான செய்தி ஒன்றை சத்திரியர்களுக்கு அனுப்ப விழைந்தேன். அதை அனுப்பினேன். சத்திரிய அரசுகள் அனைத்திலும் குளிர்ந்த செயலற்ற அமைதி பரவியது. ஆனர்த்த நகரில் சிறைப்பட்டோரை நான் மன்று நிறுத்தினேன். தாருகனின் தலையையும் ஹேகையரான ஜஹ்னியின் தலையையும் கொண்டு வந்து ஆனர்த்த நகரியின் கோட்டை முன் ஈட்டியில் குத்தி வைத்தேன். அதன் முன் கொங்குரர்களின் படைத்தலைவர் வாகுகரையும் போஜர் படைத்தலைவர் சீர்ஷரையும் கழுவிலேற்றினேன். போரில் பணிந்தவர்களை கழுவேற்றுவது என்ன மரபு என்று சீர்ஷர் கண்ணீருடன் கூவினார். படை வீரர்களுக்குரிய மதிப்பை எங்களுக்கு அழியுங்கள் யாதவரே. உங்கள் நகருக்காக
படை நின்றவர்கள் நாங்கள் என்றாவது நினையுங்கள் என்றார் வாகுகர். நீங்கள் போர் நெறிப்படி எனக்கு எதிராக படை கொண்டு வந்த எதிரி மன்னர்கள் அல்ல, என் கோளுக்கு வஞ்சமிழைத்தவர். குடிவஞ்சமிழைத்தவருக்கு இறுதி நீருக்கும் விண்ணேற்றம் சடங்குகளுக்கும் சூதர் பாட்டில் புகழ்மொழிக்கும் உரிமை இல்லை என்பதே நெறி என்றேன். அவர்களுடன் அவர்களின் அணுக்கப்படையினர் 400 பேர் கழுக்கூர்களில் நின்று சுழன்று கதறி துடித்து அமைந்தனர். அவர்களுக்கு சுற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட ஹேகையர்களையும் குங்குரர்களையும் போஜர்களையும் நிறுத்தி அதை பார்க்க வைத்தேன். அதன் பின் அவர்களின் 100 அனைவரின் கால்களின் கட்டை விரல்களை வெட்டும்படி ஆணையிட்டேன். அவர்களின் ஆண் விதைகளை மருத்துவர்களை கொண்டு அகற்றி நெற்றியில் தொழும்பர் குறியை சூடு பொறித்தேன். அவர்களின் உள்ளங்கைகளில் துளையிட்டு அதன் வழியாக வடம் செலுத்தி சேர்த்து கட்டி ஒற்றை திரளென இழுத்துச் சென்று துவாரகையின் துறை மேடைகளில் அடிமைகளாக பணிக்கமர்த்தினேன். என்னை கைப்பிணித்து கட்டிய சரபனையும் என்னை சால்வனுக்கு ஒற்று கொடுத்த கூர்மனையும் கால்கள் சேர்த்து கட்டி குதிரைகளுடன் பிணைத்து ஆனர்த்த நகரியில் இருந்து துவாரகை வரை தரையில் இழுபட்டு செல்ல வைத்தேன். துவாரகையை அடைந்த போது அவர்களின் உடலில் வெள்ளெலும்பு கூடு வெளித்தெரிந்தது. துவாரகையில் அவர்களை தெருக்களின் ஊடாக இழுத்துச் சென்றபோது நகர் மக்கள் இரு பக்கமும் விழி தெறிக்க நின்று நோக்கினர். செல்லும் வழியிலேயே தளர்ந்து விழுந்தவர்கள் கழுவில் குத்தி வைக்கப்பட்டார்கள். அவர்களை நிறுத்திய செண்டு வெளியில் மன்றெழுந்து, உங்கள் தந்தை என்று இருந்தேன். உங்கள் வாயில்கள் தோறும் வந்து நின்று வெளிநீர் விட்டு இறந்தேன். உங்கள் நெறியின்மையால், அதை உருவாக்கிய அறிவின்மையால் என்னை கொலைவாள் ஏந்தச் செய்தீர்கள். இன்று உங்களுக்கு நிகழ்ந்தது யாதவர்கள் ஒருபோதும் மறக்காத செய்தியாகட்டும் என்று சொன்னேன். இனி நகரில் ஆழ்வது ஒரு சொல்லை. மறுசொல் உங்கள் எண்ணங்களில் ஒரு முறை எழுந்தால் கூட உங்கள் மைந்தர் தலையருந்து இறந்தார் என உறுதி கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களுக்குள் புகுவேன், உங்கள் கனவுகளை கண்காணிப்பேன். மறுசொல்லற்ற பணிவன்றி இனி எதையும் பொறுக்க மாட்டேன் என்றேன். திகைப்பு நிறைந்த விழிகளுடன் யாதவர் என்னை நோக்கி நின்றனர். கதைகளில் அவர்கள் மதுராவில் குருதியாடிய அச்சிறுவனை பற்றி கேட்டிருந்தனர். அது சூதர் கதை என்றே ஆகிவிட்டிருந்தது. அதன் பேருருவை கண்டு அவர்களின் அகம் நடுங்கியதை கண்டேன். என் தமையனின் அரசி ரேவதி பெண்டிர் அமர்ந்த பேரவையில் எழுந்து கண்ணீருடன் கூவினார். என் குடி அழிக்கப்படுவதைக் கண்டு நான் வாழாவிருக்க மாட்டேன். போரில் வெல்ல முடியாமல் ஆகலாம். இந்த அவையில் நான் சங்கரித்து செத்து விழுவேன். அதை எவர் தடுப்பார் என்று பார்க்கிறேன். அவர்கள் விழி நோக்கி சொன்னேன், அரசி, நீங்கள் சாகலாம். ஆனால் அப்படி நிகழ்ந்தால் உங்கள் தந்தையையும் தமையன்களையும் இளையோரையும் மறுநாளே நகர்மன்றில் கழுவேற்றுவேன். திகைத்து வாய் திறந்த நின்ற குக்குட நாட்டு அரசி திரும்பி உள்ளே ஓடினார். பதறி அமர்ந்திருந்த என் அரசியரை நோக்கி திரும்பிய போது அவர்கள் கை கூப்பினர். விழி தெறிக்க நோக்கிய சத்யபாமையிடம் சொன்னேன், இது என் நகர், என் சொல்லே எவர் சொல்லும். மறு எண்ணம் எவரில் எழுந்தாலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை கழுவேற்றுகிறார்கள். ஒரு நடுக்கத்தின் அசைவு மட்டுமே அவர்களில் தெரிந்தது. இன்று மாலை சத்யபாமை ஒற்றை மர உரியாடையுடன் சென்று போஜர்களின் குடித்தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களின் கால் பொடி சென்னி சூடி பொறுத்தருளும்படி கோர வேண்டும். இன்று முதல் 1 வாரம் ஊர்மன்றில் உணவு ஒழித்து நோன்பிருக்க வேண்டும் என்றேன். அனைத்து குலப்பூசல்களும் முற்றிலும் முடிவுக்கு வந்தன. நகரில் குலம் என்னும் சொல்லை சொல்லவே யாதவர் அஞ்சினர். என் படைகள் அனைத்தையும் மீண்டும் திரட்டி கொண்டு சால்வனின் சௌபபுரியை தாக்கினேன். அங்கே அவன் முதிரா இளமைந்தனை அரசனாக்கி அவன் தேவி ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தாள். அந்நகரை வென்று அதன் துறைமுகப்பையும் அங்காடிகளையும் எரித்தேன். அதன் அத்தனை கட்டடங்களையும் கரியும் சாம்பலுமாக எஞ்ச வைத்தேன். அக்கரியில் ஒரு பிடி அள்ளி கொண்டு சென்று அஸ்தினபுரியின் கங்கை வாயிலில் சிலை என நின்றிருக்கும் காசி நாட்டு இளவரசி அம்பையன்னைக்கு படைத்து ஒரு பூசனை செய்யும்படி சூதர்களை அனுப்பினேன். சால்வனுக்கு ஆதரவளித்த திரிகர்த்தர்களையும் முசினாரர்களையும் தாக்கி அவர்களின் நகர்களை சூறையாடி எரியூட்டி மீண்டேன். கூர்ஜரனுக்கும் மாளவனுக்கும் ஓலை அனுப்பி எனக்கு நேர்ந்த போர் இழப்புகளுக்காக அவர்களின் நாட்டை நான் தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உரிய தண்டத்தொகையை அவர்கள் துவாரகைக்கு அனுப்ப வேண்டும் என ஆணையிட்டேன். ஜெயத்ரதனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் என் சொல்லாக ஓலை அனுப்பி அவர்கள் என் கையால் இருப்பதை விரும்பவில்லை என்றால்
மறுமுறை துவாரகை என்னும் சொல்லையே நாவிலேற்றலாகாது என எச்சரித்தேன். அதன் பின்னரே போர் முடிந்தது என நிறைவடைந்தேன். சத்திரிய நாடுகள் அனைத்திலும் என்னை பற்றிய அச்சமே திகழ்வதை ஒற்றர்கள் சொன்னார்கள். இந்திரபிரஸ்தமும் அர்ஜுனனின் வில்லும் இல்லையேல் நான் வீழ்வேன் என எண்ணியவர்கள் மறுமுறை அவ்வெண்ணத்தை உரைக்கவே அஞ்சினார்கள். அஸ்தினபுரியின் அவையில் கர்ணன் சகுனியிடம், அஸ்வத்தாமனை அறிவுடையோன் என எண்ணி இருந்தேன். மூடன், பெருமூடன். அவன் அம்புகள் யாதவனுக்கு சிறு பூச்சிகளுக்கு நிகர் என அறிந்திருக்கவில்லை என்றால் அவன் கற்றதுதான் என்ன என்றான். போர் வெல்லப்படுவது தலைவர்களால், படைகளால் அல்ல என்றறிந்தால் வீணனாகிய சால்வனை அனுப்புவானா அவன்? கேகயர்களுக்கு ஆதரவளித்த சகுனி தலை குனிந்து நிலம் நோக்கி அமர்ந்திருந்தார் என்று அறிந்தேன். அனைத்தும் சில மாதங்களுக்கே என நான் அறிந்திருந்தேன். மானுடர் இன்பங்களையே விழைகிறார்கள். இன்பத்திற்காக அவர்கள் அனைத்தையும் பொறுத்து கொள்வார்கள். பெருஞ்சிறுமைகளை, ஈடில்லா இழப்புகளை, அணைய முடியாத வஞ்சங்களை, சரிக்க முடியாத கசப்புகளை. துவாரகையில் மீண்டும் கலைகளையும் விழாக்களையும் அமைத்தேன். முதல் விழவறிவிப்புத்தான் கடினமானது. அது மக்களை சீண்டக்கூடாது. அதற்காக ஒரு தருணத்தை நோக்கி இருந்தேன். கம்சரால் கொல்லப்பட்ட மதுராவின் இளமைந்தருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ஆடி மாத கருநிலவு நாள் வந்தது. அதற்கான அரசறிவிப்பு வெளிவந்த போது எவரும் மறுப்பு எதுவும் சொல்ல முடியவில்லை. மேலும் 3 மாதங்களாக அவர்கள் சோர்வில் இருந்தனர். உளச்சோர்வு பெரும் சுமை. நாள் செல்ல செல்ல எடை வளர்வது. வாழ்க்கையின் பிற அனைத்தையும் அது பொருளற்றதாக்குகிறது. இறப்பை நோக்கி மட்டுமே அதனூடாக செல்ல முடியும். உயிர் துடிப்புள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட விழைவு கொண்டனர். குழந்தைகள் துயரத்திலும் சோர்விலும் வாழ விழைவதில்லை. எங்கும் விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பையே அவர்களின் உள்ளம் விழைகிறது. குழந்தைகளுக்கு அண்மையானவர்கள் என்பதனால் பெண்களும் அதையே நாடுகின்றனர். அவர்களின் அவ்விழைவை கெஞ்சலாகவும் பெண் சினுங்கலாகவும் மீறலாகவும் ஆண்களுக்கு அளிக்க அவர்களால் இயலும். 3 மாத காலம் ஓர் இறுதி எல்லை. வஞ்சங்களும் கசப்புகளும் பேசி பேசி நினைவில் ஒட்டி ஒட்டி பழையதாயின. பல தடவை பேசப்பட்ட நினைக்கப்பட்ட ஒன்று எத்தகையதாயினும் எளிதும் சிறிதுமாக தோன்றத் தொடங்குவது மானுட உள்ளத்தின் விந்தைகளில் ஒன்று. அனைத்தையும் பேசி பேசி மானுடர் கடந்து செல்வது அதனால்தான். அனைத்தும் குருதியுலர்ந்து தசை கூடி பொறுக்காடி தழும்பான போது அனைவரும் வாழ்வுக்கு வர விழைந்தனர். நிறைவு தரும் அடிப்படை ஒன்று அமைந்த ஒரு கொண்டாட்டம் அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் அதை நோக்கி பெருகி எழுந்தனர். இளமைந்தருக்கான விழவை தவிர்ப்பது குலமூதாதையர் விரும்பா செயல் என்று சொல்லிக் கொண்டனர். துயருற்றிருப்பது அவர்களின் குருதி பலியை வீணாக்குவது. தங்கள் மைந்தர் கொண்டாடுவதை அவர்கள் விண்ணிலிருந்து நோக்கி மகிழ்வார்கள். சொல்லில் இருந்து சொல்லென அவ்வெண்ணங்கள் பெருகின. சொல்லப்பட்டு செவிகளால் கேட்கப்பட்டதுமே அவை பொருண்மையான ஆற்றல் கொண்டன. நீர்க்கடன் விழவுக்கு பலி பொருட்களுடன் கடற்கரைக்கு திரண்டு வந்து அன்னம் சமைத்து அருகம்புல்லுடன் உருட்டி இலை விரித்து படைத்து வணங்கி நீருக்கு அழைத்து மூழ்கி எழுந்து வருவது வழக்கமான சடங்கு. துவாரகையின் மக்களில் 1/3 பங்கினர் கடலுக்கு வந்தால் கூட அதை வெற்றி என்றே எண்ணினேன். காலையில் மக்கள் வரத் தொடங்கிய போது 1/4 பங்கு மக்கள் வரவே வாய்ப்பு என்று அக்ரூரர் கணித்து சொன்னார். ஆனால் சாலைகளில் மக்கள் பலி பொருட்கள் ஏந்திய தட்டுக்களுடன் செல்ல கண்டதும் மேலும் மேலும் என மக்கள் வந்தனர். மாலைக்குள் துவாரகையின் குடிகளில் பெரும்பாலும் அனைவருமே கடல் நீராடினர். மறுவாரமே மூதாதையருக்கான ஒரு பூசையை நிகழ்த்தும்படி ஆணையிட்டேன். அதனுடன் சூதர்களின் பாடலும் நாடகமும் அரங்கு கண்டன. அதில் துவாரகையினர் கலந்து கொள்வதை கண்டபோது அங்கு ஏதேனும் துயர் முன்பு நிகழ்ந்ததா என்னும் ஐயமே எழுந்தது. இழந்தவற்றை நோக்கி மேலும் வெறியுடன் துவாரகையினர் களியாட்டுக்களை நோக்கி வந்தனர். கடலாட்டும், பாலையில் வேட்டையாடலும், கன்று பூட்டலும், புறவி மெருக்குதலும், பேறு தழுவுதலும், செண்டுவெளியின் படைக்கல பயிற்சி போட்டிகளுமாக நகர் முழுமையாக பொலிவு கண்டது. துவாரகை அமைந்ததை கொண்டாடும் பெருவாயில் விழவுக்கு நகர் முன்பை போலவே அணி கொண்டது. முன்பை விட என்றார் அக்ரூரர். யவனரும் பீதரும் சோனகரும் காப்பிரிகளும் தென்னவரும் வந்து என் அவை நிறைத்தனர். அங்காடிகளில் புது பொருட்கள் வந்து குவிந்தன. கள்ளும் காமமும் பெருகின. நகரெங்கும் மீண்டும் கட்டற்ற களியாட்டு ததும்பியது. பெருவாயில் பூசணைக்கு நான் என் தேரில் நகர் வீதிகளின் ஊடாக செல்லும் போது
கற்சுவர்களும் முரசுத்தோர் பரப்புகள் என அதிரும்படி எழுந்த வாழ்த்தொழிகளால் சூழப்பட்டேன். களிப்பு நிறைந்த முகங்கள் அலையல என ததும்பின. அரிமலர் மழை பொழிந்த திரையை கிழித்து கிழித்து சென்றேன். என்னை வாழ்த்திய வீரர் முகங்களில் யாதவரின் அத்தனை குடிகளும் ஒன்றென கலந்திருப்பதை கண்டேன். சொல்வளர்காடு 47வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.